ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நேற்று நம்ம பேசின மாதிரியே இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு பெரிய வாலட்டிலிட்டி இருந்தது. நான் நேற்று ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தேன் ஒரு ஆஃப்டர் 9 o'clock மாதிரி. ஸோ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் ஒரு பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஷிங் பவர் இல்லை மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ஒன் சைட் டைரெக்ஷனுக்கு பவர் இல்லாமல் இவ்வளோ ப்ரீமியம் கொடுக்குறாங்க அப்படின்னாலே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டான்ஸ் ஆட தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ மார்னிங்கே ஒரு ஹைலேருந்து நியராக ஒரு 800-900 பாயிண்ட் அவுட்டு. அகெயின் ஒரு 11:30 மணிக்கு அந்த 1400 பாயிண்ட் அப்பு. அகெயின் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1400 பாயிண்ட் டவுனு. அகெயின் ஒரு 500 பாயிண்ட் அப்பு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம சிம்பிளாக பார்த்துடலாங்க. ஸோ அதுக்கு இந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியம்னா என்ன, ஒரு நண்பரும் கேட்டிருந்தார், அதுக்காக தான் இந்த விளக்கம். ஸோ ஸ்ட்ராடல் ப்ரீமியம்னா என்ன? நேற்று அட் த மணியோட ப்ரீமியம் நியர்லி 1000 ரூபீஸ்க்கு இருந்தது. அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கொடுத்து வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து இதில் வந்து செல்லரும் இருக்காங்க, பையரும் இருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ இவ்வளோ பெரிய ப்ரீமியம் 20,000 ரூபாய்க்கு ஒரு ப்ரீமியம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா அன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப கன்சாலிடேட்டாலாம் இருக்காது. ஓகேங்களா? எக்ஸ்பெக்டட் ப்ரீமியம் அப்படின்றது 1000 பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது 1000 பாயிண்ட் ஈஸியாக நகரலாம், இல்லை இந்த மாதிரி செம்மையாக டான்ஸும் ஆடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற மார்க்கெட்டில், இந்த மாதிரி வால்டைலாக இருக்க மார்க்கெட்டில் அப்படி என்ன தான் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு 500 பாயிண்ட்டாக கம்பார்ட்மெண்ட்டாக பிரித்து ஒரு அயன் ஃப்ளை போட்டு விட்டுறணும். ஓகேங்களா? ஸோ நடுவில் இருக்கிற அயன் ஃப்ளை மட்டும் 1200 ரிஸ்க்கு. மேலே இருக்கிற அயன் ஃப்ளைக்கும் கீழே இருக்கிற அயன் ஃப்ளைக்கும், இது அயன் ஃப்ளையாக போடலாம், இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கால் பட்டர்ஃப்ளை, புட் பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி கூட போடலாம். ஸோ மேலே இருக்கிற பார்ட்டும் கீழே இருக்கிற பார்ட்டுக்கும் மேக்ஸ் ஒரு 600 தான் ரிஸ்க் இருக்கும். ஓகேங்களா? டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2200 இந்த மொத்த ரேஞ்சே நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இது ஒன்றும் இல்லை. இந்த அயன் ஃப்ளை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, டுவோர்ட்ஸ் மேலே ஒரு மேலே 3 கம்பார்ட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, 81,000லேருந்து 81,500, 81,500லேருந்து 82, 82லேருந்து 82,500. ஸோ இப்படி ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். நமக்கு தெரியாது மார்க்கெட் எங்கே எக்ஸ்பைரி ஆகணும்லாம் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த பாயிண்டில் எக்ஸ்பைரி ஆகாமல் வேறு எங்கே போனாலும் இந்த 2200 மார்க்கெட் முடிஞ்சிடணும், நம்மளோட ரிஸ்க் முடிஞ்சிடணும். அப்படின்னா இந்த மாதிரி ட்ரேட் எடுங்க இந்த மாதிரி மார்க்கெட்டில். இல்லைனா இந்த மாதிரி மார்க்கெட்டில் நிற்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராடல் ப்ரீமியம்னா ஒன்றும் இல்லை, எவ்வளோ ப்ரீமியம் அட் த மணியில் காலையிலும் புட்டுலையும் செல் பண்ணியிருக்காங்களோ வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து வால்டைலாக இருக்கும். ஸோ 500 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா மேலே 500 கீழே 500 வால்டைலாக இருக்கும். 400 பாயிண்ட்னா அதுக்கேற்ற மாதிரி, 1500 பாயிண்ட்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வால்டைல் மார்க்கெட்டில் இருக்கும். இதுதான் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம். ஓகேங்களா? ஸோ நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் மூவெல்லாம் ரொம்ப பயங்கரம். ஓகேங்களா? ஸோ எங்கே எக்ஸ்பைரி ஆகும் அப்படின்றதெல்லாம் யாராலையும் பெருசாலாம் சொல்லிடவே முடியாது. ரொம்ப வந்து மோசமாக தான் இருந்தது. நாளைக்கு நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 370 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இருக்குது. அப்போது நீங்களே சொல்லுங்கள், மேலே இங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட் போகலாம், இல்லைனா கீழே இங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட் போகலாம். ஸோ ஈஸியாக மார்க்கெட் வந்து போகும். காரணம்லாம் அதுக்கு தேவையே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அவ்வளோ ப்ரீமியம் மார்க்கெட்டில் பே பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதுனாலேயே மார்க்கெட் ஈஸியாக போயிடும். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் மற்ற எந்த விஷயம்லாம் பெருசாக வந்து உதவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையும் பெருசாலாம் உதவாது. இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் பேஸ்டாக போனீங்க அப்படின்னா அட்லீஸ்ட்டு ஒரு ஐடியாவாவது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரிஸ்க் இருக்குது, என்ன நம்ம ஃபாலோ பண்ணாலும் ரிஸ்க் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒரு சின்னதாக வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது தான். நாளைக்கு இந்த ஒரு ரேஞ்சில் மார்க்கெட் வந்து இருக்கும் அப்படின்றது தான். கூடவே மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால ஐ எக்ஸ்பெக்டட் சேம் வால்டாலிட்டி மேபி நாளைக்கு இருக்கலாம், நாளானிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி முடிஞ்ச மார்க்கெட்டில் 95 ஸ்டாக் லாங்காகவும் ஒரு 108 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாகவும் இருந்திருக்குது. ஸோ நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55% 50% தான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்குது அப்படின்றதுனால பெருசாக மார்க்கெட்டில் க்ளூ இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரீசெண்டாக ஒரு 1 வீக் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு மார்க்கெட் இறங்குதுன்னா அடுத்த நாள் ஏறுது, அடுத்த நாள் இறங்குது, ஏறுது அப்படின்ற ஒரு ஃப்ளோ தான். ஸோ நாளைக்கும் மார்க்கெட் மேபி ஏற தான் வாய்ப்பு அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த சென்செக்ஸில் இந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியத்தை பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆஃப் த டே ஒரு 880 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துலேயே அது 488 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து ஒரு 11:30 மார்க்கெட் ஏறினா பாருங்கள், அங்கேயே காலி மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ எங்கே இருந்ததோ அங்கேவே ஸ்ட்ராடல் ப்ரீமியம் 870க்கு வந்துருச்சு. மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட 81,300லேருந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா 82,400 ரொம்ப வேகமாக போச்சு. காலோட ப்ரீமியம்
ரூ. 100 இருந்த ப்ரீமியம் ரூ. 700 போச்சு. அகைன் அந்த ரூ. 700ன்றது 0 ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. ஓகேங்களா? ஸோ எங்கே மார்க்கெட் டஃப்பாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில் பார்த்தாலே போதும். எப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரைஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி விவேப்பை விட கட் ஆகுதோ மார்க்கெட் வந்து குளறுபடியாக இருக்குது, இல்லை ரொம்ப வால்டைலாக இருக்குதுன்னு அர்த்தம். எப்போ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அதை கட் ஆகுதோ அகெயின் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேபி சைலண்ட்டாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப வந்து வச்சு செஞ்சிருச்சு. எங்கே மார்க்கெட் முடியும் அப்படின்ற மாதிரிலாம் தெரியல. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம்னா, எல்லா கம்பார்ட்மெண்ட்லேயும் ஒரு அயன் ஃப்ளை போட்டு விட்டுருணும். அவ்வளோதான். நீ எங்கேயா நின்னா எனக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் கொடுத்துட்டு போ, இல்லை அப்படின்னா எனக்கான அந்த டோட்டல் ரிஸ்க்கை நீ எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி கொடுத்துடணும். ஸோ இதுக்கு போட்டிலாம் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளால் பெருசாக வந்து மார்க்கெட்டில் நிற்க முடியாது. ஏன்னா அந்தளவு மார்க்கெட்டில் வந்து வால்டிலிட்டி இன்றைக்கி இருந்தது அப்படின்றதான் சொல்லி ஆகணும். ஸோ ஆப்ஷன் செயினில் நம்ம நிஃப்டி இதில் பார்த்தோம் அப்படின்னா மேலே ஒரு 370 பாயிண்ட்டோ கீழே ஒரு 370 பாயிண்ட்டுக்கோ ஒரு ரேஞ்ச் இருக்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரையும் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போக தான் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே வியர்டாக இருக்குது. லைக் என்ன அப்படின்னா இந்த ஐவி தான். ஸோ ஐவி வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து ஃப்ளாட் டு டவுன் சைடில் தான் இப்போ இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு 300-400 பாயிண்ட்டு கீழே போனாலும் மார்க்கெட்டு பெருசாக பயப்படுற மாதிரி இல்லை. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெருசாக இல்லை அப்படின்றதுனால எஃபெக்ட் இருக்காது. ஓகேங்களா? மேபி தெரியல மார்க்கெட்டை இன்னும் நாளைக்கு கீழே இறக்க ட்ரை பண்ணுவாங்களான்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா இந்த ப்ரீமியத்தில் ஒரு பெரிய பல்ஜு கிடைக்கும். அந்த பல்ஜை கூட செல்லர்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கூட தே ஆர் திங்கிங். பட் ஸ்கியூ வந்து டவுன் சைடை பார்த்த மாதிரி தான் இருக்குது அப்படின்றது இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ க்ரீன்லேருந்து இப்போ அகைன் சின்னதாக ரெட்டுக்கு வந்துருச்சு. லெட்ஸ் சி. அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி இது நம்ம டைம் வந்து ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகும். செக் பண்ணுங்கள். நேற்று இதை பார்த்து தான் நான் அந்த ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் பெருசாக வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் ஒரு ஸ்ட்ரென்த்து இல்லை. ஸோ மேபி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்டாடல் ப்ரீமியம் கொடுத்தது வந்து ஜஸ்டிஃபை பண்ணாது. அப்படி இல்லைனா மார்க்கெட் வால்டைலாக இருக்கும் அப்படின்றது நான் சொன்னேன். ஸோ அந்தபடி நடந்தது. நாளைக்கும் நாளானிக்கும் இதே மாதிரி நடக்கும் வாய்ப்பு அதிகம். இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் பெருசாக இருக்காது, ஏன்னா மந்த் எண்ட் அப்படின்றதுனால. ஸோ கொஞ்சம் உஷாராகவே இருங்க. நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தாராளமாக நம்ம வீடியோவை சென்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட்டில் இந்தியா விக்ஸ் ஒரு 3% ஏறி இருக்குது. இது வந்து நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். நிஃப்டி ஸ்ட்ராடல் ஒரு 368 பாயிண்ட் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கு. சென்செக்ஸ்க்கு அடுத்த வாரம் ஒரு 1780 பாயிண்ட்டு ரொம்ப அதிகம். ஏன்னா இன்றைக்கி இந்தியா விக்ஸும் கூட்டினதுனால அடுத்த வார கான்ட்ராக்டில் ஐவி வந்து பிச்சிருக்கும். ஸோ இது எதிர்பார்த்தது தான். அண்ட் ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டவுன் சைடை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்றது வந்து ஒரு நெகட்டிவான விஷயமாக பார்க்கலாம். மார்க்கெட் வந்து வேகமாக கூட கீழே இறங்கலாம். இஃப் இன்கேஸ் அது நாளைக்கு இறங்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு. ஸோ புட்டோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இல்லை அப்படின்னா, அதாவது சேஞ்சின் ஒய் அதிகமாக இல்லை அப்படின்னா மார்க்கெட் வேகமாக கீழே விழவும் வாய்ப்பு. ஸோ டெக்னிக்கல்ஸை பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை எடுத்துக்கங்க. அண்ட் பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டே எடுத்துங்க. பிபி டைனமிக்னா ஒன்றும் இல்லை, ட்ரேடிங் வியூவில் பிபி டைனமிக்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் போட்டிங்கனால ஃப்ரீ தான். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு 5 மினிட்ஸில் செக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அது காலையிலே வந்து ஒரு 9:15 16 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல்ஸ் காட்டிடும். அந்த லெவல்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அது உடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் பெருசாக நிறைய நாள் வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு அப்படின்றது தான் உண்மை. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் விஷயத்தில் ஃபியூச்சர்ஸை பார்க்கும்போது நிஃப்டி இறங்கியிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. கண்டிப்பாக இது ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். பட் இந்த பாயிண்டில் பெருசாக வந்து சேஞ்சஸ் இல்லை. பேங்க் நிஃப்டி விழுந்திருக்கு, பட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இறங்கியிருக்கு. மேபி இது லாங் அன்வைண்டிங்காக இருக்கலாம். பாயிண்ட்டும் லைஸாக வந்து இறங்கியிருக்கு. மிட் கேப் நிஃப்டி ஸ்லைட்டாக இறங்கியிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கைட்டி விட்ருக்காங்க. இதுவும் லாங் அன்வைண்டிங்காக இருக்கலாம். இந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ப்ளஸ் வந்து ஏறி இருக்குது. அண்ட் பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு நிஃப்டி நல்லாவே இறங்கியிருக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நேற்று இருந்ததை விட இன்றைக்கி ரொம்ப பாயிண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்குது. பேங்க் நிஃப்டி சேமாக தான் இருக்குது. அண்ட் மிட் கேப் நிஃப்டி இறங்கி இருக்குது. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டில் புட் செல்லிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, கால் செல்லிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் அதே மாதிரி க்ரீனில் தான் இருந்துகிட்டு இருக்குது. நேற்று மார்க்கெட் இல்லை அப்படின்றதுனால அந்த ஃபியூச்சர்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படியே வந்து இருக்குது. பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கன்சியூமர் கான்ஃபிடென்ட் டேட்டா வர இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வாரம் வந்து ஃபெட் மினிட்ஸ் இருக்குது. ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம டைம் நைட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மேபி வந்து க்ரூஷியலாக இருக்கலாம். அதுக்கு முன்னிறுத்தி மார்க்கெட் மேபி வந்து ஒரு வால்டைல் குளோபல் மார்க்கெட்டில் கூட இருக்கலாம் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ எதிர்பார்த்த ஒரு பெரிய வால்டைல் மூவ் இன்றைக்கி இருந்தது. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நேற்றே வந்து வால்டிலிட்டியும் ஹெவியாக இருந்தது.
வால்டெலிட்டின்னு சொல்லும்போது நான் ஐவிபியை சொல்கிறேன். ரொம்ப அதிகமாக இருந்தது, ப்ரீமியமும் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பிஹேவ் பண்ணுறது ரொம்ப இயல்பு தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரேடிங்கை பிளான் பண்ணுங்கள். அன்வான்டாக பையும் செல்லும் பண்ணாதீங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டம். அண்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் சைடு கான்ட்ரா ட்ரேடு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுவும் ரிஸ்க் ட்ரேடு தான். பட் கான்ட்ராவாக கால் சைடு மேபி ட்ரை பண்ணலாம். சின்னதாக ஒரு ரிஸ்க்கு, வேறு எதுவும் கிடையாது. டோட்டலாக கன்க்ளூஷன் பார்க்கும்போது இந்தியா விக்ஸ் ஏறி இருக்கிறது ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். அண்டு ஸ்கியூ வந்து டவுன் சைட் பார்க்குற மாதிரி இருக்கிறதும் எனக்கு ஒரு நெகட்டிவாக தான் தென்படுது. அண்ட் பட் 25,000 புட் ஆப்ஷனை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 80 லட்சம் ஓஏ இருந்தது கடைசி வரைக்கும், விச் இஸ் குட் அப்படின்றது தான். ஏன்னா அதை மேபி வந்து கொஞ்சம் டேக்கிள் பண்ணுறதுக்கு, காப்பாற்றுறதுக்கு மார்க்கெட்டை மேபி வந்து மேலே கொண்டு வரலாம் அப்படின்றதான் நினைக்கிறேன். பார்க்கலாம். பட் கால் சைடு அதிகமான கொஞ்சம் ப்ரீமியம் இருக்குது அப்படின்றதுனால மார்க்கெட் மேபி கால் சைட் போகலாம், அதாவது மேலே கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுதுங்க. அகைன் அந்த 25,000 வந்து ரீடெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதான் நானும் நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணுங்கள். இது எல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா தான். உங்கள் ட்ரேடை உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.